வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் நடக்குது அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்துக்கு தேவையான பணம் முதலாமே வரதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அது குரு வந்து கொஞ்சம் வக்ரகதியில் போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள்லேயே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களே இருக்கும். வர வருமானமும் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆகிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு வரும்போது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல வெற்றிகள், லாபங்கள் வருவதற்கான ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாறாருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி, கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய வருமானங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ், ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்கள வந்து பெரிய லாபங்களை, பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு உடம்புக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் திங்கள் செவ்வாயில் சின்னதாக எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது யாராச்சும் ரொம்ப வழக்கு பண்ணுறதுக்காக நம்ம கூட்டாக வருவோம், அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பாசஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை நீங்களே பாஸ் ஆனீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த உயர் அதிகாரி இல்லாட்டி அரசியல்வாதி, அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புக்காக நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, அதாவது தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் கூட ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கூட, வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லது. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், டூர் போகலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதியான சூரியன் 8ஆம் அதிபதி ராசியிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ, ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்களை நம்ம வந்து அண்டாமல் இருக்கும், அதுதான் விஷயம். அதே ஒரு மகர லக்னமாக வந்து சந்திர தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து பண்ணிடணும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக முதல் 2 நாட்கள் நிறைய செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்கள், நல்ல சந்தோஷங்களும் குதூகலமும் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், மற்றபடி ஒரு லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருந்து சனியுடைய சாதனம், தேவையில்லாத சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் பிடிப்பாங்க, கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வேலை செய்கிறவங்க, நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லையோங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் எல்லாமே வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் வந்து புட்டு கொடுத்து போக எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாக்கு வன்மை, நல்ல ஒரு கமாண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து புதன் தசாபதி 6, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணமான விஷயம் இருக்கும். தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
மகர லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தையாரோட சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அப்பா கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மகர லக்னம் வந்து சுக்கிர திசாபதி சுக்கிரன் 5, 10ஆம் தேதி 3ல் உச்சமாகும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப பெரிய ஒரு வருமானம் பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட விஷயங்களும் வந்து ஒரு வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும். சும்மா சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதுவும் நட்சத்திராதிபதி வக்கரமாக போகும்போது போஸ்ட்பான் பண்ணிட்டு போனோம் அப்புறம் வந்து போஸ்ட்பான் பண்ணாதீங்க. ஸோ அன்றைய விஷயங்கள் அன்றைய முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஒரு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தாயாருடைய கொஞ்சம் அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எங்கன்னா டூர் போகலாமா வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்குமே இந்த 3, 9 இதெல்லாம் வந்து 5ல் இருக்கும்போது ஸோ ஆன்மீக சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் உச்சமாகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருது. தாயார் மற்றும் லேண்டு சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து சுக்கிரன் அங்கே உச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறது சும்மா குழந்தைகளாக சின்ன மன உளைச்சல் வருது நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு பாடுங்க அவ்வளோதான் என்ன பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது மனைவி கணவன் அவங்க 2 பேர் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் நம்ம கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க எது நடக்கும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மற்றபடி 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. ஏன்னா 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடமாக வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ தொழில் ரீதியான விஷயம் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது சொத்து சுகங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நான் சூரியன் வந்து பார்த்தா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி வேலை நிமித்தமாக கொஞ்சம் வெளியில் அங்கங்கே இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் 6ஆம் அதிபதி வந்து நல்ல லாபங்களை திங்கள் செவ்வாயில் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வியாழன் கொஞ்சம் செலவு இருந்தும் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனம் வந்து பசங்களும் வந்து பார்த்தா குழந்தைகளும் கொஞ்சம் நம்மளை எழுத்து வாயடிக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மகிட்டே எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக ராகு தசாபுத்தி எந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அவர் வந்து குருவுடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கான விஷயங்கள் அதுக்கான முயற்சிகளும் சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது 11ஆம் தேதி 4ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் புதிய வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் வந்து நடக்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தா கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி ராசியிலும் நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம்னு வச்சுக்கோமே. கும்பலகனமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களை நீங்களே வர வச்சுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து
கேது தசாபதி. கேது வந்து 8ல் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாரத்தில் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுது. அவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச, இவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறதை நிப்பாட்டிங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ நீங்கள் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ரொம்ப நல்லது. மற்றபடி கும்பலக்கணம் அது சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது அவர் வந்து 4 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நிறைய வருமானங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வருமானங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், வண்டி வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து 10ஆம் அதிபதி 3 புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு மற்றும் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள், சொத்து சோகங்கள் எதாவது வாங்கலாமா, அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது சொத்து வருமாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் சில நேரங்கள் வந்து ஏதாவது சொத்து விற்றுலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க. எது ப்ராஃபிட்ங்கிறது வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே உச்சமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டு நான் பண்ண போகிறேன்னு சொன்னிங்கன்னா அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா உச்சம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசியாக அது 3 8ஆம் அதிபதி வரும்போது தேவையில்லாத ஒரு கலக்கங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத சந்தேகங்கள், அப்புறம் இது இடம் மாறினா எனக்கு பெருசாக வந்துடும், பெருசாக காசு வந்துடும், ஆசை காட்டி மோசம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த ஒரு மாதம் வந்து புதிய டெசிஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கிறோம் கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே உச்சம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத ஒரு புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பரபரப்பாக வந்து ஒரு பேராசையில் பண்ணி அதனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு, அதனால் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் ஒரு பயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுக்கான, வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து நான் அதுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு வீண் செலவு எதுன்றதை வந்து நம்மளே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. ஸோ இதுக்கு மேல் பார்க்க போகிறது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக. பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து ராசியிலே இருந்து அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன தான் பெரிய முயற்சி எடுத்தாலும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும், நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாவது 10ஆம் அதிபதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய தொழில் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தசாவது. சனி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து புதன் தசாபதம் 4 7ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து கேது தசாவது. கேது 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் எமோட்டாக மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு பேசிக்கிறது, சண்டை போடுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எதுக்கு சண்டை போடுறோன்னு முதல்ல வந்து யோசிங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை வேறு ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறதுன்ற மாதிரி விஷயங்களை விட்டுட்டு சண்டை போடுறதுனால என்ன லாபம் வருதுன்னு பாருங்கள். கோவப்படுறதுலேயும் வந்து ஒரு லாபம் இருக்கான்னு பாருங்கள். அது சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஐட்டத்துக்கெலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது முதல்ல யோசிச்சுக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதாவது மீன லக்னமாக இருந்து அந்த சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வந்து 3 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உச்சமாகுது. பட் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா அது 3 8ஆம் அதிபதி தேவையில்லாத சந்தேகங்கள், புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் பண்ண போகிறேன், அங்கே கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவர் மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் வந்து எந்தவித ஒரு புதிய விஷயத்துலையும் இறங்காமல் இருக்கிறது. பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னமோ கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வளைஞ்சிங்கன்னா அது போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற ஒரு மாதமாக தான் இந்த மாதிரி ஒரு மாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாவலம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.